ஆதியாகமம் அதிகாரம் 39. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்குண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்குண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றையும் குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்றபின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்குண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடே இப்படி பேசி கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடே சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடிப்போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோடே சயனிக்கும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னான். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீர் நம்மிடத்தில் கொண்டு வந்தபடி அந்த எபிரேய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வத எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடே இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன? முதலாவதாக நாம் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாசகத்தை வாசிக்கிறோம். தேவன் எப்பொழுதும் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்பதை
இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காரியத்தை பார்க்கிறோம். யோசேப்பு துன்பத்தின் மத்தியிலே கடந்து போனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவன் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இரண்டாவதாக, யோசேப்பினுடைய தன் பணியிலும் கூட உண்மையாய் இருப்பதையும் நேர்மையாய் அவன் அந்த இடத்தில் வேலை செய்வதன் குறித்து நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகள் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பில் உண்மையுள்ளவர்களாய் நேர்மையுள்ளவர்களாய் செயல்படுவது மிக அவசியம். மூன்றாவதாக, யோசேப்பு தன்னுடைய சோதனை நேரத்தில் அவன் தேவனை அங்கு துக்கப்படுத்திவிடக்கூடாது என்ற ஒரு ஆழமான உணர்வோடு அவன் வாழ்ந்ததனுடைய பிரதிபலனாக சோதனையின் வேளையும் அந்த இடத்தில் விலகி ஓடுகிறான். தெய்வ பயம் அவனுக்குள் இருந்தது. அவனை பார்க்கக்கூடிய ஒருவரும் இல்லை. அந்த இடத்தில் அவன் பாவத்துக்கு இணங்கி கொடுத்திருக்கலாம். ஆனால் கூட யோசேப்பு தெய்வ பயமுள்ளவனாய் அந்த இடத்தை விட்டு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். இந்த பாவத்தை பொறுத்த மட்டுமாக வேதம் என்ன சொல்கிறது? விலகி ஓடு என்று பவுலும் கூட எழுதுகிறார். பாலி எச்சைகளுக்கு விலகி ஓடு. எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சோதனையாக வரும் பொழுது அவன் விலகி ஓடுவது தான் ஒரே ஒரு வழி. நிற்கக்கூடாது. தாவீது அந்த இடத்தில் விலகி ஓடி இருக்க வேண்டும். அந்த எண்ணம் வந்தவுடன் அது தவறிவிட்டான். ஆனால் யோசேப்பு இந்த இடத்தில் ஒரு வாலிபனாக அந்த பாவத்துக்கு விலகி ஓடுகிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக, அவன் தேவனுக்கு பிரியமாய் நடந்தது நிமித்தம் அவன் அந்த இடத்தில் துன்பத்தை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம். சிறைக்கு அனுப்பப்படுகிறான். ஆனால் கூட யோசேப்பு ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பதில் சிறை கடுமையான நெருக்கங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் அதை சகிக்கவும் ஆயத்தமாக இருந்தான். சிறைச்சாலையிலும் கூட அவனுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் அவனோடு கூட இருந்தது நிமித்தமாக யோசேப்பு தேவனோடு கொண்டிருந்த ஒரு உறவை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக, அவன் இவ்விதமாக அந்த சோதனை நேரத்தில் ஓடினதினால் தனக்கு நேரிட்ட சிறைவாசத்தை குறித்து அவன் முறுமுறுக்கவில்லை. ஏன் எனக்கு ஆண்டவர் விதமான காரியத்தை அனுமதித்தார் என்று அவன் எண்ணி பார்க்கவில்லை. அதற்கு பதிலாக தேவன் அவனுக்கு அனுமதித்த காரியத்தை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் அவனுடைய சாட்சியை முக்கியமாக வெளிப்படுத்தி வாழுகிறதை பார்க்கிறோம். நாம் எந்த இடத்திலிருந்தாலும் தேவனுக்கு சாட்சியாக இருப்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக, அவன் இந்த உலகத்தின் பாவ சந்தோஷத்தை அனுப்புவதை விட தேவனுடைய காரியத்தை நிமித்தம் பரிசுத்தத்தையும் தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் அவன் கொண்டு வாழ்ந்தது மிக அருமையான ஒரு காரியம். இதனை வாலிபர்கள் இன்றைக்கு விதமான சோதனைகள் விழுந்து விடுவதை பார்க்க வயோதிபர்கள். ஆனாலும் யோசேப்பு தன்னுடைய சரீரத்தை தேவனுக்கென்று பரிசுத்தமாய் காத்து கொள்வதில் அவன் உண்மையுள்ளவனாக இருப்பதை பார்க்கிறோம். சோதனை நேரத்தில் அவன் தைரியமாய் அதை எதிர்கொள்ளுகிறான். பொய்யான குற்றச்சாட்டுகள், சிறை, சோதனை நேரத்தில் அந்த இடத்தில் ஒருவேளை மற்றவர்கள் எல்லாரும் அந்த போத்திபாரின் மனைவியினுடைய பெயரை பேச்சை நம்பியிருப்பார்கள். யோசேப்பின் மேல் அவர்கள் தவறான ஒரு குற்றச்சாட்டை இட்ட பொழுதும் கூட யோசேப்பு பொறுமையாய் அதை கடந்து போகிறான். தேவனிடத்தில் நண்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது என்ற ஒரு அருமையான வார்த்தையை வேதத்தில் பார்க்கிறோம். மெய்யாலுமே இந்த போத்திபாருடைய மனைவி இவ்விதமாக அவனை பாவத்துக்கு தூண்டாமல் இருந்தாலும் கூட ஒருவேளை அவன் போத்திபாருடைய வீட்டிலேயே ஒரு முக்கியமான
பொறுப்பில் இருந்தவனாக தன்னுடைய வாழ்க்கையானது கடந்து போயிருக்கக்கூடும். ஆனால் போத்திபாருடைய மனைவி இந்த இடத்தில் அவனை பாவத்துக்கு தூண்டின பொழுது அவன் விலகி ஓடியது நிமித்தமாக சிறைச்சாலைக்கு அங்கு அனுப்பப்படுகிறான். சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் அவனை எகிப்து தேசத்தினுடைய அதிபதியாக உயர்த்துகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது என்பதை யோசேப்பு அறிந்திருந்தான். ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையில பொறுமையை கையாளுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மறுபடி அவனுடைய வாழ்க்கை ஒரு அருமையான சாட்சியாக இருக்கிறதை பார்க்கிறோம். போத்திபார் அவ்விதமாக அவனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது அவன் எதை செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை ஒரு பிரஜாதியான மனிதன் காண்கிறான். கர்த்தர் அவன் 3வது வசனத்துல 39:3 கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் எஜமான் கண்டு. என்ன ஒரு அருமையான சாட்சி! அதே காரியத்தை தான் சிறைச்சாலையிலும் இருந்தாலும் கூட அந்த 22 அதிகாரத்தில் சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டவர்கள் யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்துவித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. சிறைச்சாலை தலைவன் கூட இந்த இடத்தில் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்பதை சாட்சி எடுகிறதே அவனுக்கு கொடுத்த அந்த பொறுப்பின் மூலமாக நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு அருமையான ஒரு வாலிபன் தன்னுடைய வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு தேவனுக்கென்று வாழ்ந்த இந்த அருமையான ஒரு வாழ்க்கையை இங்கே இந்த இடத்துல பார்க்கிறோம். துன்பத்தின் மத்தியில பொறுமை. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக சோதனை மத்தியில அவன் சொல்லப்போனால் செய்யாத ஒரு குற்றத்துக்காக சிறையில் கொண்டு போகப்படுகிறான். ஆனால் அது தேவன் நன்மைக்கு எதுவாக அனுமதித்து அவனுடைய பிற்கால வாழ்க்கையில் அவன் இந்த உலக மக்களையும் சொந்த குடும்பத்தையும் வறுமையிலிருந்தும் எகிப்து தேசத்தையும் வறுமையிலிருந்தும் அவன் காத்து கொள்ளும்படியான ஒரு இரட்சகனாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக ஆவிக்குரிய அருமையான பாடங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய அன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது என்று பார்க்கிறோம். பாடுகள், துன்பங்கள், சிறைச்சாலை, கஷ்டங்கள், ஆனாலும் தேவன் அவனோடு கூட இருந்து அவனை ஆற்றினார், தேற்றினார், பலப்படுத்தினார். அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். மற்றவர்களுக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையை பேசிற்றே என்று சொல்லலாம். இன்னொரு அருமையான யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். இன்னொரு அதிகாரத்தில் அடுத்த நாள் நாம் இன்னும் பல ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். நன்றி. பக்தரின் கீதம்